அதே அனுச நட்சத்திரத்தில் இப்போ குறிச்சிருக்காங்க. ஸோ அனுச நட்சத்திரம் அப்படின்னாவே அவருக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. விஜய்க்கு ஒத்து வராது. இந்த மாநாடும் சில சிக்கல்களை கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யும். சில மக்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. அதனால் இவர் கொஞ்சம் இந்த மாதிரி அனுஷம் நட்சத்திரம் இருக்க அன்னைக்கு மீட்டிங் போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது அவருக்கு நல்லது. 19வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்போ கர்மம் பண்ணுறது, இந்த யாரோ மக்களுக்கு பாதிப்பு, ரசிகர்களுக்கு பாதிப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இழப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் குறைவாக நடக்குமா இல்லை எப்படி அது பார்க்கணும்? இழப்பு கண்டிப்பாக ஏதாவது ஏற்படும். கூட்டணி விஷயங்கள்லையும் அவரையும் மீறி சில தவறான முடிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் கூட ஒரு சில பேர் இருக்காங்களா, அவங்களால விஜய்க்கு சாதகமாக பாதகம்? அவர் கூட இருக்கவங்களால பாதகம்னு சொன்னோம். இப்போ கொஞ்சம் அந்த இது மாறி இருக்குல்ல. துரோகிகள் எப்போவுமே விஜய் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு விலகி போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக விஜயோட ஜாதகம் அவரை மாற்றுதா? கண்டிப்பாக மாற்றும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் நையாண்டி சித்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் விஜயோட ராசி நட்சத்திரம் இப்போ அவருடைய அமைப்புக்கு எப்படி இருக்கு? விஜய் அவர்களோட ஜாதக நிலை அப்படின்னா, அவர் கடக ராசி, கடக லக்னம். தற்சமயம் அவருக்கு நடக்கிறது சுக்கிர திசையில் ராகு புத்திங்கிறது நடந்துட்டுருக்கு. கடந்த காலங்களில் அவருக்கு அஷ்டமச்சனி நடந்தனால அவருக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல்களை அது கொடுத்துட்டு இருந்தது. அது நம்ம ஒவ்வொரு கட்டத்துலையும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம பேசிட்டு வரோம். ஸோ அதன் மூலமாக அவருக்கு அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நவம்பர் 29 விலகிடுச்சு. ஸோ அப்போ அந்த நவம்பர் 29க்கு அப்புறம் நடந்த மாநாடு பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் நடந்தது. அது கூட ஓரளவுக்கு சுமூகமாக தான் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த சுக்கிரதிசை ராகு புத்திங்கிறது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குது. தேர்தல் வரைக்குமே அது நீடிச்சிருக்கு. ராகுவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரம்மாண்டத்தை அவருக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அவருக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரியான ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டெல்லாம் அடுத்தடுத்து வரும். ஏன்னா அந்த அஷ்டமச்சனி இப்போ விலகி இருக்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். விஜயோடைய ஜாதகப்படி அவர் கட்சி ஆரம்பித்தது விக்கிரவண்டியில் மாநாடு போட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பித்த நேரம், அந்த காலம்லாம் சரியில்லை ஜாதகப்படி அப்படின்னு ஒரு சில விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா அங்கே சில உயிர் பலியும் நிகழ்ந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மதுரையில் கூட சில உயிர் பலி நிகழ்ந்தது. அதன் தொடர்ச்சியாக கரூரில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. அது எல்லாமே சனிக்கிழமையில் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது அவர் ஜாதகத்துக்கு சேராத ஒன்று, ஒத்து வராத ஒரு விஷயத்தை அவர் ஆப்போசிட்டாக செய்கிறதுனால தான் இப்படி உயிர் பலியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஈரோட்டில் அடுத்து அவர் பேச போகிறார். அது சனிக்கிழமை இல்லை. இப்போ அதை வச்சு அவருடைய ஜாதக அமைப்பை வச்சு ஈரோடு நிகழ்வை எப்படி பார்க்கணும்? விஜய் கட்சி ஆரம்பித்தது அஷ்டமியில் ஆரம்பித்தார். அதனால் அவருடைய கட்சியோட அடுத்தடுத்த செயல்பாடுகள் அந்த அஷ்டம்னா 8 சனியோட பாதிப்பு உள்ளது. ஸோ அதன்படி பார்த்தோன்னா அவர் நடத்தின மாநாடுகள் எல்லாமே பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், சனியோட நட்சத்திரங்களாக தான் தொடர்ந்து வந்தது. சனிக்கிழமைகளையும் அவர் தேர்வு செய்து பண்ணும் பொழுது அவருக்கு வந்து பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டது உண்மைதான். அதுக்கு காரணம் வந்து அது அந்த நேரத்தில் சொன்னாலும் அவருக்கு புரியாத ஒரு சூழ்நிலை. அஷ்டமச்சனி நடந்தனால அது மாதிரியான சிந்தனைகள் பண்ணி பார்ப்போமே அப்படின்னது ஒரு பெரும் பாதிப்புக்கு மேலே. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அறிவுரை சொல்லி திருந்த மாட்டாங்க, பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ பட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பார். அதனால தான் பாண்டிச்சேரி மாநாட்டில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டாங்க. அந்த சனிக்கிழமையை தேர்வு செய்யாமல் கரெக்டாக பண்ணாங்க. இப்போ ஈரோட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. குருவை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் வந்து கடக லக்னம், கடக ராசி. ஆனால் அவரே வந்து அவங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரிய பலனையும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அது வந்து உங்களுக்கு 6-11 குடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடக ராசி, கடக லக்னத்துக்குரிய விஜய் அவர்கள் வந்து கடக ராசி, கடக லக்னம். அவருடைய லக்ன அடிப்படையில் பார்த்தோன்னா குரு அப்படிங்கிறது 6-9 குடைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் அப்படின்னாவே எதிர்ப்புகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதான் அந்த குரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
தொடர்ந்து அதே போல் அதே அனுச நட்சத்திரத்தில் இப்போ குறிச்சிருக்காங்க. ஸோ அனுச நட்சத்திரம் அப்படின்னாவே அவருக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. யார் விஜய்க்கு ஒத்து வராது. இல்லை, நீ பயமுத்துறீங்க. ஏன்னா கரூரில் ஒரு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கு. 41 பேர் நம்ம ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ திருப்பி ஈரோட்லேயும் விஜயோட ஜாதகப்படி ஒத்து வரல. அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏற்கனவே கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதே நட்சத்திரத்தில் தான் நடந்தது. அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்தில் அவங்க தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது இந்த முறையும் அதே அனுஷத்துக்கு அவங்க நடத்துகிறாங்க. அது அனுச நட்சத்திரம். ஆனால் சனிக்கிழமை இல்லை, சனி தானே விஜய்க்கு ஒத்து வரல. இது சனிக்கிழமை இல்லை, வியாழக்கிழமை இல்லை. அதுதான் அனுஷங்கிறது சனி தான். அதே போல் இந்த 9 அன்றைய தேதி இரவு வரைக்குமே 9:34 வரைக்குமே அனுஷ நட்சத்திரம் தான் அன்று இருக்குது. ஸோ அன்னைக்கு குருவாக இருக்கிறனால அவர் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குருங்கிறது தனக்கு மேலே இருக்கவங்க, உயர்ந்தவர்கள், பதவியில் இருக்கவங்க, அல்லது தனக்கு அறிவுரை சொன்னவங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னால் அப்படி பேச மாட்டார். இவர் ஒரு ஸ்டைலாக பேசக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தும். இந்த மாநாடும் சில சிக்கல்களை கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யும். அது அரசியல் ரீதியாக தலைமைக்கு எதிரானது, அவருடைய கூட்டணி தலைமைக்கு எதிராக இருக்கலாம், அல்லது மத்திய அரசை அவரோட கெட்ட பெயரை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் அரசியல் சார்ந்து கண்டிப்பாக அவருடைய பேச்சு இது இப்போ என்னன்னு தெரியாதுல்ல, ஆனால் அவர் சில முரண்பட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடிய வாய்ப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். அதற்கு காரணம் அனுஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரம். வியாழக்கிழமைங்கிறனால அவர் பேச்சில் அது இருக்கும். இருந்தாலுமே அது மக்களுக்கு சில மக்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. அதனால் இவர் கொஞ்சம் இந்த மாதிரி அனுஷம் நட்சத்திரம் இருக்க அன்னைக்கு மீட்டிங் போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது அவருக்கு நல்லது. இப்போ அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு விஜய் ஈரோட்டில் மாநாடு போடுறாரு, மீட்டிங் போடுறாரு அப்படின்னா அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு மட்டும் பாதிப்பு பார்க்க முடியாது. அவர் வாயை விட்டு ஏதாவது மாட்டிப்பார். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய வாயால் ஏதாவது உளறி, குருனா வாக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற வாக்கு தான் தவறுவார். மற்றபடி அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன், அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கே தேர்தல் பிரச்சாரத்தை அந்த வியூகத்தை வகுத்து கொடுத்த செங்கோட்டையன் இப்போ விஜய் கூட இருக்காரு. அவருடைய சொந்த அந்த தொகுதி வேற ஈரோடு அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு. அவர் கூட இருக்கும் பொழுது பிளான் பக்காவாக இருக்கும். விஜயை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த மாநாட்டை அந்த மீட்டிங்கை நடத்தி கொடுத்துடுவாருங்கிற டாக்கும் இருக்குல்ல, பேச்சும் இருக்குல்ல. அது அஷ்டமச்சனி முடிஞ்சனால அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவ் தான். ஆனால் அதே நேரம் இந்த குரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்தது சிறப்பு. அதே நேரம் அது 6ஆம் இடம்ங்கிறது எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சில விஷயங்களாம் கண்டிப்பாக பேசுவார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த மதத்தை சேர்ந்தவர் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஜாதகம் நேரம் காலம்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க, அது சும்மா சொல்கிறது. அதெல்லாம் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இது இந்தியாவோட ஒரு ஜாதகம் பார்க்குறது. ஃபாரின்லையும் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டு மதத்தை பின்பற்றவங்க பார்க்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. அது விஐபியாக இருக்க எல்லாருமே பெரும்பாலும் அஸ்ட்ராலஜரை மூவ் பண்ணி தான் பார்த்துட்ருப்பாங்க. அதில் இந்த மாதிரி கெட்ட நேரத்தில் அதுக்கு ஏற்றபடி சரியான அஸ்ட்ராலஜர் கிடைக்காம போன முறை தவறான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. இந்த முறை கொஞ்சம் அதை மாற்றிருக்காங்க. இன்னுமே அது முழுமை அடையலை. இதை யார் தவறாக குறித்து கொடுக்குறாங்கன்னு தெரில. நானும் ஆரம்பத்துலேருந்து ஓனாக சொல்லிட்டு வரேன். இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனியோட நட்சத்திரம் அவருக்கு செட் ஆகாது, கடக லக்னம் கடக ராசிக்கு. அதனால் அவர் பூச நட்சத்திரம் வேறு. அப்போ பூச நட்சத்திரங்கிறது அது சனியோட நட்சத்திரம். ஸோ அப்போ அந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி எல்லாமே சனியோடங்கிறப்ப ஜென்ம நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னாவே சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது 19ஆம் நட்சத்திரங்கிறது கர்ம நட்சத்திரம். இப்போ பாருங்கள், எப்படியாவது அந்த வாரதுக்காக பசங்க வருவாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க 1-2 பேர் உயிரிழப்புகள் ஏற்பட தான் செய்யும். கவனித்து பாருங்கள், அதில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட தான் செய்யும். அதனால் இதை நம்ம ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் அதே தவிர பண்ணாதீங்க, அனுசம் பண்ணாதீங்கன்னு தான் இப்போயும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனுஷம் அவருக்கு தவிர்க்கிறது நல்லது. 19ஆவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்போ கர்மம் பண்ணுறது, இந்த யாரோ மக்களுக்கு பாதிப்பு, ரசிகர்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமைங்கிறது ஒரு சின்ன ப்ளஸ், அவ்வளோதான். இப்போ ஏதாவது கரூர் அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டால் கூட விஜய்க்கு பெரிய நெகட்டிவிட்டியாக அது மாறிடும். அப்படியான ஒரு சூழல் தான் விஜய்க்கே அந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் விஜய் இப்போ இருக்கிறார். அவருடைய அரசியல் பொசிஷன் அப்படி தான் இருக்குது. இந்த தருணத்தில் சனிக்கிழமையில் நம்ம நடத்த போய் தானே பலியெல்லாம் கேட்குது, நம்ம வியாழக்கிழமை நடத்துகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியாழக்கிழமை நடத்துகிறாரு. அதுலேயும் நட்சத்திரம் வந்து உள்ள பிரச்சனை. சனிக்கிழமையிலையும் அனுசத்தில் பண்ணார். ஓ, அதனால தான் கூடுதல் இழப்பா? ஆமாம், சனியோட உக்கரம் அதிகமாக இருக்கும். சனி வக்கிற நேரத்தில் அவர் அந்த வேலை பண்ணார். இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இருந்தாலும் அந்த பலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இழப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் குறைவாக நடக்குமா இல்லை எப்படி அதை பார்க்கணும்? இழப்பு கண்டிப்பாக ஏதாவது ஏற்படும், ஏற்படாமல் இருக்காது. ஓகே, வேறு எப்படி இதை புரிஞ்சுக்கணும், வேறு எப்படி இதை அணுகணும்? இல்லை, இந்த மாநாடு வந்து கொஞ்சம் கவனத்தோடு நடத்திக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் அவருக்கு நல்ல சாதகமான விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி கூட்டணி விஷயங்கள்லையும் அவரையும் மீறி சில தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அஸ்ட்ராலஜராக அவர்னால கொஞ்சம் யோசித்து பொறுமையாக கரெக்டான ஹேண்டில் பண்ணார்னா அடுத்தடுத்து அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும். இப்போ விஜய் கூட ஒரு சில பேர் இருக்காங்களா, அவங்களால விஜய்க்கு சாதகமா பாதகமா? அவர் கூட இருக்கவங்களால பாதகம்னு சொன்னோம். இப்போ கொஞ்சம் அந்த இது மாறி இருக்குல்ல, ஒரு நெருக்கமாக அவர் வச்சுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் அவருக்கே எகெயின்ஸ்டாக முடிஞ்சு. அவர் அனுபவம் இல்லாதவர்கள், அன்பானவங்க வேறு, அனுபவம் உள்ளவங்க வேறு. அதனால பாசமாக இருக்கவங்க, ரசிகர்கள் பாசமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்களும் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரு அனுபவங்கிறது வேணும். இப்போ அனுபவசாலிகளாக அஷ்டமச்சனி முடிஞ்சோடனே சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவருக்கு அந்த அரசியல் புரிதலை எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு இந்த ராகு புத்திங்கிறது வந்து துரோகிகள் கூட தான் வச்சுருப்பார். துரோகிகள் எப்போவுமே விஜய் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு விலகி போயிடுவாங்க. ஆனால் விஜய்க்கு அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரமாக உண்மை நிலவரம் என்னன்னு அவ்வளோ புரியறதுக்கு லேட் ஆகுது. புரியறதுக்கு லேட் ஆகும். அவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் ஜாதக அமைப்பு அப்படிதான் பட்டு தான் திருந்துவார். சொன்னா கேட்க மாட்டார். சொல் புத்தி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம அவரை சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, பொதுவாக அந்த ஜாதகத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து அவருக்கு அந்த புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சனியோட நட்சத்திரம் மந்தம். சனினாவே எப்பயுமே ஒரு ஸ்லோவான கிரகம் தான். கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். லேட்டாக தான் அது புரியும். எந்த ஒரு விஷயமும் அது போக போக அதை பிக்கப் பண்ணிக்குவார். ஆனால் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக கொண்டு வந்துடும் சனிங்கிற கிரகம் வந்து. ஓகே, நல்லா சப்போர்ட். ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக விஜயோட ஜாதகம் அவரை மாற்றுதா? கண்டிப்பாக மாற்றும். அடுத்த தேர்தலில், இந்த தேர்தல் போய் அடுத்த தேர்தலில் ஓரளவுக்கு நல்ல விஷன் அவருக்கு வந்துடும். ஏன்னா அடுத்து இப்போ ஜென்ம குரு வருது, குரு பயிற்சியில். அந்த குரு வேற அவரோட நட்சத்திரத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சிடும். என்னென்னா நம்ம தவறாக எடுத்துக்கிட்டோங்கிறதெல்லாம் புரிஞ்சு திருத்திக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு அவர் நல்ல முறையில் 2031 தேர்தல் அவருக்கு சிறப்பான வழிவகுக்கும். தாவேகா விஜயோட ஈரோடு மாநாட்டில் கட்சியோட தொண்டர்களும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.